அத்தியாயம் 65. ஒரு தவறான பாதை. அவர்கள் முன் பொன்னிற முடி மற்றும் நீல நிற கண்கள் கொண்ட ஒரு இளைஞன் நின்றான். அவர் புனித படையின் வெள்ளை கவசத்தை அணிந்திருந்தார், பக்கத்தில் ஒரு வாளை ஏந்தியிருந்தார். நான் ஹோலி நைட் எரிக். அவர் மரியாதையுடன் தலையசைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவரது பெயர் எரிக், புனித ஆணையுடன் இணைந்து ஒரு புனித மாவீரர். காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளை தேவியின் பிரசன்னத்திற்கு வழிநடத்தும் பணி எனக்கு உள்ளது. புனித மாவீரர் எரிக் சுற்றியுள்ள ஹண்டர்களை பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு அன்பான புன்னகை. ஹண்டர்கள் தங்கள் கவனத்தை எரிக் மீது செலுத்தினர். நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் அனைவரையும் மகானின் கருணை நிறைந்த பிரசன்னத்திற்கு அழைத்துச் செல்லலாமா? எரிக் முதலில் கையை நீட்டினான். அவரது வார்த்தைகளைக் கேட்டு அனைவரும் சம்மதத்துடன் தலையசைத்தனர். பெரியவரா? அர்த்தம் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருவேளை புனித மாவீரர் பேசிய பெரியவர் தேவியை நோக்கி பேசினார். அவர்களை தேவியிடம் வழிநடத்துவது என்பது அவர்களின் தற்போதைய கவலைகளை தீர்ப்பதை குறிக்கிறது. அவர் தனது வார்த்தைகளின் அர்த்தத்தை சுற்றி வட்டமிட்டாலும் அது புனித மாவீரர்களின் சிறப்பியல்பு. புனித மாவீரர்களின் வழக்கமான கருத்தை அறிந்த ஹண்டர்கள் வெறுமனே தலையசைத்தனர். ஒரு கண்டிப்பான பிம்பம் கட்டளைக்கு மட்டுமே விசுவாசமானது, தெய்வத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்து புனித மாவீரர் எரிக் ஓரளவு வித்தியாசமாக இருந்தார். கரடுமுரடான முகபாவத்துடனும் வறண்ட உணர்ச்சிகளைக் கொண்ட குரலுடனும் எரிக் முதலில் உதவிக்கரம் நீட்டினார். அவரது கரடுமுரடான தோற்றம் அவரது மனிதாபிமான பக்கத்தை வெளிப்படுத்தியது. ஹண்டர்கள் படிப்படியாக தங்கள் பாதுகாப்பை தளர்த்தத் தூண்டியது. சரி, தேவியின் இடத்திற்கு இட்டுச் செல்லும் வரை நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஹோலி நைட்டிடம் விரைந்த முதலில் பேசினார். அவள் எரிக்கின் அருகில் நின்று தன் வார்த்தைகளை வழங்கினாள். அது முற்றிலும் சரி. நான் உங்கள் பெயரைக் கேட்கலாமா? நெல்லா. நான் நெல்லா என்று அழைக்கிறேன். இங்கே ஒரு புனித வீரரை சந்திப்பது உண்மையிலேயே அதிர்ஷ்டம். அவள் பெயர் நெல்லா. ஒரு சுறுசுறுப்பான ஹண்டர் மற்றும் ஆணை மீது தீவிர நம்பிக்கை கொண்டவர். அவள் எரிக்கை ஒரு பரந்த புன்னகையுடன் வரவேற்றாள். நெல்லா, உங்க பெயர் ரொம்ப அழகா இருக்கு. எரிக் ஏதோ ஒரு அர்த்தமுள்ள புன்னகையுடன் பதிலளித்தார். பின்னர் மற்ற ஹாண்டர்களை பார்த்து பேசினார். சரி, இங்கேயே இருக்க வேண்டாம். வேறு இடத்திற்குப் போவோம். என் தோழர்கள் கூடியிருக்கும் இடத்திலிருந்து நாங்கள் வெகு தொலைவில் இல்லை. தோழர்களே! புனித மாவீரர் எரிக்கின் வார்த்தைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. அவர்கள் ஹோலி நைட்டின் தோழர்களாக இருந்தால் சக ஹோலி நைட்டுகளாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தது. இல்லாவிட்டாலும் அவர்கள் குறைந்தபட்சம் ஆணையுடன் இணைந்திருப்பார்கள். அது உண்மையில் ஆணையுடன் இணைந்த ஒரு பயணமாகும். அவர்களுடன் பயணம் செய்வது என்பது ஓரளவுக்கு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். நிச்சயமாக அவர்கள் தற்போது பாதுகாப்பாக இருந்தனர், ஒரு அரக்கனையோ அல்லது கொள்ளையனையோ சந்திக்கவில்லை. இருப்பினும் அந்த மலைத்தொடர் அவ்வளவு எளிதான இடமாக இருக்கவில்லை. இப்போது எல்லாம் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் நிலைமை திடீரென்று மாறக்கூடும். துரதிருஷ்டவசமாக அரக்கர்களுடன் சந்திப்புகள் அல்லது கொள்ளையர்களின் குழுவிடம் தங்கள் உயிரை இழப்பது துரோக மலைகளில் எந்த நேரத்திலும் நிகழலாம். எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு புனித வீரரை சந்திப்பதுதான் சிறந்த அதிர்ஷ்டம். ஒரு கணம் முன்பு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்த ஒரு ஹண்டர் எரிக்கின் வார்த்தைகளை நோக்கி சாய்ந்தார். சரி, நாங்க பின்தொடர்வோம். புனித வீரரை பின்தொடர விரைவாக ஒப்புக்கொண்ட ஹண்டரின் பெயர் சில்லோயின். அவர் உள்ளுக்குள் வெவ்வேறு எண்ணங்களைக் கொண்டிருந்தார். இங்கேயே இருப்பதை விட இது நல்லது. அவர் தற்போது இருந்த குழு பெரும்பாலும் முடிவெடுக்க முடியாதவர்களாக இருந்தது. மேலும் இங்கு தடயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நரியலைப் போன்ற வழிகாட்டி யாரும் இல்லை. காலடி தடங்களை கண்டுபிடிப்பதன் அசல் நோக்கம் ஏற்கனவே அதன் அர்த்தத்தை இழந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் ஹோலி நைட்ஸ் ஆதரவை பெறுவது சிறந்த தேர்வுகளில் ஒன்றாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக
மலைத்தொடரின் ஒட்டுமொத்த சூழ்நிலை மற்றும் போக்குகளை ஆராய்வதே பணியாக இருந்தது. ஒரு பரந்த பொருளில் அவர்களின் தற்போதைய நடவடிக்கைகள் பணியின் எல்லைக்குள் கருதப்படலாம். அதைவிட வேறு ஏதோ இருக்கிறது. புனித மாவீரர்கள் ஏன் மலைத்தொடரில் இருந்தார்கள் என்பது குறித்து சில்லோயின் ஆர்வமாக இருந்தார். இந்த உண்மையை அவர்களால் வெளிக்கொணர முடிந்தால் அது ஒரு குறிப்பிடத்தக்க ஆதாயமாக இருக்கும். திடீரென்று ஒரு வாய்ப்பு அவரது மனதில் தோன்றியது. அவர்களுக்கு அந்த பணியை வழங்கியவர் கருட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பிரபு. மேலும் புனித வரிசை கருட ராஜ்யத்தை பார்வையிடவிருந்தது. கருட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பிரபு இந்த கோரிக்கையை அனுப்பினார். ஆனால் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த மலைத்தொடரில் புனித மாவீரர்களை சந்தித்தது தற்செயலானதா? இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று சில்லோயின் நினைத்தான். இந்த எண்ணத்துடன் சில்லோயின் உடனடியாக எரிக்கை பின்தொடர்ந்தான். ஒருவர் பின் ஒருவராக மற்றவர்கள் இயல்பாகவே புனித வீரரை பின்தொடரத் தொடங்கியதும் முழுக்குழுவும் அவருக்குப் பின்னால் நெருக்கமாக பின்தொடர்ந்தது. அது தங்கள் தாய் பறவையை பின்தொடரும் பறவை குஞ்சுகளின் உருவத்தை ஒத்திருந்தது. அவர்கள் ஆணையை எவ்வளவு நம்பினார்கள் என்பதற்கு இது சான்றாக இருந்தது. சில்லோயினால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. சரி, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, ஐயா ஹோலி நைட்? என்ன நடக்குது? அவருக்கு அருகில் நடந்து நெல்லா ஹோலி நைட் எரிக்கை நோக்கி பேசினார். ஒரு கணம் மௌனத்திற்குப் பிறகு எரிக் நெல்லாவை நோக்கி தலையை திருப்பினார். மகானுக்கு சவால் விடத் துணிந்தவர்கள் இருக்கிறார்கள். கவலைப்படாதே, எல்லாம் விரைவில் தீர்க்கப்படும். பெரிய பிரசன்னத்தை சவால் செய்வது சந்தேகத்திற்கு இடமின்றி துன்மார்க்க மதவெறியர்களை கையாள்வதை குறிக்கிறது. இதுபோன்ற சம்பவங்களால் புனித மாவீரர்கள் அனுப்பப்படுவது உறுதி. எரிக் கூறிய வார்த்தைகளை நெல்லாவும் ஏற்றுக்கொண்டார். உரையாடல் சுருக்கமாக இருந்தது. ஊர்வலம் மீண்டும் தொடங்கியது. ஹண்டர்கள் எரிக்குடன் நீண்ட நேரம் அல்லது அதிக நேரம் நடந்து சென்றனர். ஏனெனில் அவர்கள் திடீரென்று ஒரு அறிமுகமில்லாத குகையின் நுழைவாயிலை அடைந்தனர். இதோ என் தோழர்கள் காத்திருக்கிறார்கள். எரி தனது தோழர்கள் குகைக்குள் இருப்பதைக் குறிப்பிட்டு அனைவரையும் உள்ளே நுழையுமாறு சைகை செய்தார். இது உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக மறைக்கப்பட்ட இடம் என்று குகையை பார்த்து கொண்டே ஹண்டர்களின் ஒருவர் குறிப்பிட்டார். அவர் சொன்னது போல குகைகளின் இருப்பிடம் மரங்கள் மற்றும் செடி கொடிகளால் நுட்பமாக மறைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வழக்கமான நாளாக இருந்தால் அவர்கள் கடந்து செல்லும் போது அதை தவறவிட்டிருக்கலாம். சில்லோ எனும் குகையை பார்த்தான். அதை பார்த்து கொண்டிருந்த போது கூட அவனுக்கு ஒரு சிறிய அசௌகரியம் ஏற்பட்டது. உள்ளே உண்மையில் வேறு புனித மாவீரர்கள் இருக்கிறார்களா? ஏதோ காரணத்தினால் அவனால் அந்த விசித்திரமான உணர்வை தவிர்க்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளே நுழைவது பாதுகாப்பானதா? அவர் தனது சட்டைப் பையிலிருந்து ஒரு கலைப்பொருளை புத்திசாலித்தனமாக எடுத்தார். இது ஒரு இடம் நிலவரையா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஹண்டர்கள் மத்தியில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். இது ஒரு நிலவரை இல்லை. அதிர்ஷ்டவசமாக அந்த குகை ஒரு நிலவரை என்பதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. தொடக்கத்திலிருந்தே எந்த சக்தியும் கண்டறியப்படாதல் அதை ஒரு வழக்கமான குகையாக கருதுவது பாதுகாப்பானது. இதை உறுதி செய்த பிறகு சில்லோயின் மற்ற அண்டர்களை பின்தொடர்ந்து குகைக்குள் சென்றார். உள்ளே இருந்த நிலவரை பயங்கரமாக இருந்தது. ஒரு காற்று கூட உள்ளே செல்லவில்லை என்றாலும் அது ஒரு குளிர்ச்சியான சூழலை வெளிப்படுத்தியது. கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டும் இடைவிடாத சத்தம் மட்டுமே அவர்களின் காதுகளில் எதிரொலித்தது. அமைதியான அமைதி, ஒரு குளிர்ச்சியான இடம். ஒன்றாக அவர்கள் ஒரு ஒற்றை படுகொழியை உருவாக்குவது போன்ற ஒரு மாயையை உருவாக்கினர். எல்லோரும் எரிக்ஸை அத்தகைய எண்ணங்களுடன் திரும்பி பார்த்தார்கள். எரிக் அமைதியாக இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடந்து சென்றார். பின்னர் 3 பாதைகள் தோன்றின. புனித மாவீரன் எரிக் இன்னும் எதுவும் பேசவில்லை. முன்பு போலவே அவர் முன்னால் நடந்தார். 3 பாதைகள் தோன்றினாலும் அவர் இடதுபுறமான முதல் பாதையை தேர்ந்தெடுத்தார். மற்றவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் எரிக்கை பின்தொடர்ந்தனர்.
அவர்கள் முதல் பாதையில் நுழைந்ததும் அந்த அமானுஷ்ய ஒளி முன்பை விட அதிகமாக அதிகரித்தது. அது மிகவும் குளிராக இருந்ததால் அவர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கம் ஏற்பட்டது. புனிதனை, ஏதோ ஒரு உணர்வு. எரிக்கின் பின்னால் இருந்த நெல்லா பேசினாள். இங்கே உண்மையிலேயே தோழர்கள் இருக்கிறார்களா? அது ஒரு ஆதாரமற்ற உணர்வாக இருக்கலாம், ஆனால் இங்கே வேறு புனித மாவீரர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற வலுவான உள்ளுணர்வு சில்லோயினுக்கு இருந்தது. அந்த உள்ளுணர்வு அவரது மனதில் ஆபத்து பற்றிய எச்சரிக்கையை ஒலிப்பது போல் தோன்றியது. நெல்லாவின் கேள்வியை கேட்டபோதும் எரிக் நிறுத்தவில்லை. அவர் முன்னோக்கி நடந்து கொண்டே இருந்தார். இருப்பினும் அந்த நேரத்தில் அசாதாரணமான ஒன்று நடந்தது. நெல்லா திடீரென்று பைத்தியக்காரத்தனமாக சிரித்தாள். அவள் இரு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து சிரித்தாள். அவள் மீண்டும் சிரித்தாள். பின்னர் திடீரென்று கைகள் அவள் தலையை பிடித்துக்கொண்டு ஒரு விரிசல் சத்தம் எதிரொலித்தது. தலை வினோதமான திசையில் சாய்ந்த போதிலும் நெல்லா முகத்தில் புன்னகையுடன் இருந்தாள். ஊர்வலத்தின் பின்புறத்தில் இருந்த சில்லோயின் சாபங்களை துப்பிவிட்டு தனது வாளை உருவினான். இந்த கட்டத்தில் ஏதோ மிகப்பெரிய தவறு நடந்திருப்பது தவிர்க்க முடியாமல் வெளிப்படையாக தெரிந்தது. சில்லோயின்ஸ் அதிரடியில் தொடங்கி ஹண்டர்களும் தங்கள் தடங்களில் நின்றனர். அவர்கள் அனைவரும் தங்கள் வாள்களை உருவினர். இருப்பினும் வாள்கள் தங்கள் திசையை இழந்தன. முதலில் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நெல்லாவைப் போலவே இப்போது சிரிக்கும் ஹண்டர்கள் ஒவ்வொன்றாக அதிகரித்தனர். எல்லோரும் ஒரே மாதிரி சிரிப்பதை பார்த்தது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அது சங்கடமாகவும் பயமாகவும் இருந்தது. ஹண்டர்கள் வெறித்தனமாக சிரித்து தங்கள் வாள்களை உயர்த்தினர். வாள்களின் திசை இரண்டு திசைகளாக இருந்தது. ஒன்று அவர்களின் சொந்த கழுத்து அல்லது அவர்களுக்கு முன்னால் இருப்பவர்களின் கழுத்து. வாள்களின் திசை தீர்மானிக்கப்பட்டதும் இரக்கமற்ற முறையில் வீசத் தொடங்கினர். காற்று அடர்த்தியான இரத்தத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. பரவசம் நிறைந்த சிரிப்பு எதிரொலித்தது. ஒரு பயங்கரமான கோரஸ் போல எதிரொலித்தது. ஊசலாடும் கத்திகளின் கருஞ்சிவப்பு திரவம் காற்றில் சிதறியது. இது என்ன? தன் கண் முன்னே நடந்த சம்பவங்களைக் கண்டு சில்லோயின் திகிலடைந்தார். அனைவருக்கும் பைத்தியம் பிடித்ததாக தெரியவில்லை என்பதுதான் ஆறுதலாக இருந்தது. தன்னை பார்த்தாலே எல்லாம் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மற்றவர்கள் தங்கள் வாள்களை சீரற்ற முறையில் வீசினர். ஆனால் ஒரு கணம் தயக்கம் கூட முற்றிலும் மாறுபட்ட விளைவை ஏற்படுத்தியது. யாரோ ஒருவரின் வாள் சில்லோவின் கழுத்தை துளைத்தது. இரத்தம் பீரிட்டு வெளியேறத் தொடங்கியது. அவன் கண்கள் மூடுவதற்கு சற்று முன்பு சில்லோவின் பார்வை படிப்படியாக சிவப்பு நிறமாக மாறியது. என்னை காப்பாற்று, தயவு செய்து. அது உண்மையிலேயே ஒரு குழப்பமான காட்சியாக இருந்தது. சில்லோயின் உடல் தரையில் சரிந்தது. மற்ற ஹண்டர்களின் உடல்களும் அதே இடத்தில் விழுந்தது. இறுதியில் 7 ஹண்டர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் சாதாரண நிலையில் இல்லை. அவர்களின் உடல் முழுவதும் சிவப்பு இரத்த கரைகளால் கரைப்பட்டு இருந்தது. மேலும் தெரியாத முகபாவங்களுடன் அவர்கள் பரவசத்தில் சிரிப்பது போல் தோன்றியது. அவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்ததால் முன்பு அதிக ஆர்வம் காட்டாத ஹோலி நைட் எரிக் அணுகினார். நிச்சயமாக என் தோழர்களே, ஒரே நேரத்தில் இருப்பது போலவும் இல்லாதது போலவும் தோன்றும் டிமன்களைப் போல பறக்கும் அரக்கர்கள் இங்கே இருந்தனர். அவர்கள் அனைவரும் பன்ஷிகள். பன்ஷிஸ் ஹண்டர்களின் மனதை சூழ்ச்சியால் சூழ்ச்சி செய்ததால் தற்போதைய நிலைமை வெளிப்பட்டது. எரிக்கும் ஒரு காலத்தில் ஒரு புனித வீரராக இருந்தார். ஆனால் இப்போது அவர் பான்ஷிஸிடம் மனம் சாய்ந்துவிட்டார். மகா பெரியவரிடமிருந்து கருணை பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு எரி திருப்தி அடைந்தது போல் சிரித்தான். போ. எரி தனது கையை உயர்த்தி வெளியேறும் பாதையை சுட்டிக்காட்டினார். மகா பெரியவருக்கு முன்பாக நின்று தீர்ப்பை எதிர்கொள்பவர்களை தடுக்கத் துணியுங்கள். அவர் ஒரு முணுமுணுப்பு போல அமைதியாக கிசுகிசுத்தார். அவர்கள் அனைவரையும் தெய்வத்தின் அரவணைப்புக்கு வழிநடத்துங்கள். இரத்தக் கரை படிந்த ஹாண்டர்கள் முன்னோக்கி விரைந்தனர்.
எடிசா தனது எஜமானருக்கு தியாகங்களாக ஹண்டர்களை வழங்குகிறாள். எண்ணற்ற எச்சரிக்கைகள் காற்றில் எதிரொலித்தன. எடிசா தனது எஜமானருக்கு தியாகங்களாக ஹண்டர்களை வழங்குகிறாள். மறுபுறம் இருப்பினும் இந்த முறை பலியாக வழங்கப்பட்டது முக்கியமான பகுதியாக இல்லை. புதிய அலாரத்துடன் ஒரு சிஸ்டம் அறிவிப்பு தோன்றியது. பலியிடப்பட்ட காணிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை எட்டியுள்ளன. அடுத்து அமைப்பை திறக்க அடுத்த துப்பு கிடைத்தது. ட்ரூ டஞ்சியன் மான்ஸ்டர் மேம்பாட்டு அமைப்பு திறக்கப்பட்டது. இந்த அமைப்பு வேறு யாருமல்ல, மான்ஸ்டர் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம் தான். நான் முதலில் ட்ரூ டஞ்சியன் மாஸ்டர் பண்பை பெற்றபோது பார்த்த ஒன்று.